98. அதன் பிறகு 10 ஆண்டுகள் 2008 வரையும் நான் தான் மாவட்ட செயலாளராக இருந்தேன். அதன் பிறகு மீண்டும் மறுசீரமைப்பு என்ற பேரில் மீண்டும் 2009 நான் மீண்டும் சமூக நலனுக்கு பேரவையினுடைய மாவட்ட செயலாளராக பணியாற்றினேன். அது 3 ஆண்டு காலம். அதன் பிறகு மாவட்ட துணை செயலாளராக 3 ஆண்டு காலம் பணியாற்றினேன். அதன் பிறகு மேற்கு மாவட்டத்திலே மாவட்ட பொருளாளராக மீண்டும் என்னை பணியமைக்கிறார். அதிலே 3 ஆண்டுகள் நான் பணி செய்தேன். அதன் பிறகு அவருடைய மாவட்ட செயலாளர் இறந்தது பிறகு, கருப்புசாமி இறந்தது பிறகு மீண்டும் மாவட்ட செயலாளராக 3.5 ஆண்டுகள் நான் பணி செய்திருக்கிறேன். இப்படி பல கட்டங்களாக நான் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்திலேயே நான் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். என்னை மீண்டும் கடந்த முறை மாவட்ட செயலாளர் மீண்டும் சொன்னப்ப நான் வேணாம், எனக்கு வயசாச்சு, தம்பியில் சில இளைஞர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்கள களத்தில் வர போடுங்க அப்படின்னு சொல்லி தலைவர் நான் சொல்ல வைக்கிறது. நான் சொல்கிறப்பா ஒரு 3 வருஷம் வேலை செஞ்சு அந்த வேலை செய்யப்பா அப்படின்னு சொன்னவங்க. கடந்த முறை 3 ஆண்டுகள் மேற்கு மாவட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பாளராக நான் பணியாற்றினேன். மீண்டும் அதே மாதிரி ஒரு வாய்ப்பை மீண்டும் எனக்கு அளித்திருக்கிறார். என்னை நம்பி இந்த இயக்கத்தை சிறப்பாக வழிநடத்துவேன், எல்லோரும் அரவணைப்பு செய்வேன் என்ற நம்பிக்கையோடு எனக்கு பதவியை கொடுத்திருக்கிறார். அந்த பதவிக்கு நானும் சிறப்பாக உங்களிடத்திலே பணியாற்றி என்னுடைய நம்பிக்கை, எனது பேரும் வைத்த நம்பிக்கையை தலைவருக்கு நான் நிச்சயமாக கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொடுத்தேன்.